ஹிஸ்ட்ரி ஆஃப் தோனி. அதாவது தோனி பார்த்தோம்னா அவருடைய சாதனைகள் நிறையா இருக்குது. அந்த இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி 1998 கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறாரு. அவருடைய முதல் போட்டி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா பீகார் மாநிலத்துக்காக முதலாக களம் இறங்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ்களை பார்த்து இந்திய அணியில் இடம் பெறாரு. இடம் பிடித்து பல வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தியிருக்காரு அவர். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1997 அவர் ஜூலை 7 மகேந்திர சிங் தோனி பீகார் மாநிலத்தில் பிறக்கிறாரு. பீகார் மாநிலத்தில் அண்டர் 19 இடம் பிடிக்கிறாரு. அடுத்து 1999 பீகார் அணிக்காக ரஞ்சி கோப்பையில் பங்கேற்கிறாரு நம்ம மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறம் அந்த ஒரு அண்டர் 19 கப்பில் பார்த்தோம்னா சிறப்பாக விளையாடி அவர் ரொம்ப ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2000 பார்த்தோம்னா அவள் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் முதல் சரம் அடிக்கிறார். அதாவது 100 ரன் அந்த மேட்ச்சில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கிரிக்கெட்டை விட்டுறாரு. விட்டுட்டு ரயில்வேல டிக்கெட் பரிசோதகராக பணிக்கு வேலைக்கு போகிறாரு. அடுத்து ஒரு 3 ஆண்டுகள் 2001, 2002, 2003 ஆண்டுகளில் இந்த ரயில்வே வேலையில் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை அவரால் விளாட முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் கடந்து சரி கிரிக்கெட் மறுபடியும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி 2004 இந்திய அணியில் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 2005 முதல் சர்வதேச சதத்தை அவர் பூர்த்தி செய்கிறாரு. அதுக்கப்புறம் உலக மக்களிடையே அவருடைய கவனம் ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிரு. அவரோட பேட்டிங் ஸ்டைலு, அவரோட ஹேர் ஸ்டைல்ஸ், அவரோட எல்லாம் அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்ஸ், அந்த ஷாட்ஸ் எல்லாமே மக்களிடையே ரொம்ப ஒரு வரவேற்பை பெறுது. அதுக்கப்புறம் 2006 அவருடைய வளர்ச்சி ரொம்ப ஒரு உச்சத்தில் போய் நிற்கிது. அதுக்கப்புறம் முதல் 1000 ரன்களை கடந்த வீரராக அவர் முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனை அவர் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2007 T20 உலக கோப்பை கேப்டனாக தேர்வு செய்யப்படுறாரு. அவரோட தலைமையில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி 2007 T20 உலக கோப்பையை வென்றுறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்லேயும் தலைமை தாங்குறாரு நம்ம தோனி. அவர் டெஸ்ட்லேயும் தலைமை தாங்கினதுக்கப்புறம் 2009 டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணி முதல் முறையாக முதல் இடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. 2010 பார்த்தோம்னா நடைபெற்ற ஆசிய உலகக்கோப்பையில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு 15 வருடங்களுக்கு முதல் முறையாக இக்கோப்பையை வென்று அசத்தியது. இதுக்கும் கேப்டனாக நம்ம தோனி தான் உலக அளவில் தலை சிறந்த கேப்டனாக பார்க்கப்பட்டார் நம்ம தலை தோனி. அதுக்கப்புறம் 2013 உலக கோப்பையை இந்திய அணி தான் தட்டி தூக்கும் என எல்லாருமே சொல்லி கணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டீம் கோஆப்ரேஷன், கேப்டன் அந்த அளவுக்கு துணிச்சலாக எல்லாத்துலேயும் இறங்கி களத்தில் பண்ணார். இறுதி வர அந்த ஒரு மேட்ச்சில் தோனி கடைசி வரை இருந்து களத்தில் சிக்ஸர் மூலமாக அடித்து இந்தியாவுக்கு அந்த ஒரு கோப்பையை பெற்றுக் கொடுப்பார். இதன் மூலம் அந்த ஒரு கப்பை வென்று கொடுத்தனால இன்னும் ரொம்ப ஒரு பிரபலமானார் நம்ம மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறம் அதே ஆண்டில் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வென்று கொடுத்து 3 விதமான ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே வீரர் என்ற வரலாற்று சாதனை நம்ம தலை தோனி பெற்றார். அதுக்கப்புறம் 2014 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. அதற்கு முன் 27 வருடங்களாக லார்ட்ஸில் இந்தியா வெற்றி பெறாமல் இருந்தது. இதுவும் தோனி கேப்டன்சியில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அப்போட்டி முடிந்த உடனே டெஸ்டில் இருந்து நம்ம தலை தோனி ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் 2015 தோனி தலைமையில் இந்திய அணி ஒரு நாள் கிரிக்கெட்டில் 100வது வெற்றியை பெற்றாங்க. அதுவுமே தோனிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே இருந்தது. 2017 100வது ஸ்டெம்பிங் செய்து அசத்தினார் நம்ம தலை தோனி. அந்த வருடமே தோனி கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் கோலிக்கு அந்த ஒரு பொறுப்பை வழங்கினாங்க. 2018
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்தினார், கோப்பையும் வென்று கொடுத்தாரு. அது 2018 வந்து பார்த்தோன்னா 3வது கப்பையாக அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவர் ஐபிஎல் மட்டும்தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் சிஎஸ்கே அணிக்காக மொத்தம் 5 கோப்பைகளை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டில் ஒரு நாள் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த 5வது இந்திய வீரராக உருவம் எடுக்கிறாரு நம்ம மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட்லேருந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அவர் ஓய்வு அறிவிக்கிறாரு, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. எப்போ அப்படின்னா 2020 ஆகஸ்ட் 15 வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ரசிகர் பட்டாளமே ரொம்ப ஒரு சோர்ந்து போயிடுறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமாகவே அவருடைய செயல்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.